மீனா சொன்ன விஷயத்தையே ஒரு பாயிண்டா மாத்தி அதை வச்சு மனோஜை மிரட்டி கிறிஷ வந்து மனோஜ் பாத்துக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரோஹிணி பிளான் பண்ணிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த ரோஹிணி மனோஜ் கிட்ட வந்து கதவை சாத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, உங்க ரூம் கதவை. அப்ப வந்து மனோஜ் வந்து ரூம் கதவை சாத்துறாரு. ரூம் கதவை சாத்தினோடனே ரோஹிணி வந்து டேய் மனோஜ் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. என்னடா இது மரியாதை இல்லாம கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி, என்னாச்சு அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து ரோஹிணி சொல்றாங்க என்ன ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப மனோஜ் வந்து சொல்றாரு என்ன ரோஹிணி ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப வந்து நான் ரோஹிணி கிடையாது கல்யாணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கல்யாணியா அது யாரு அப்படின்னு கேட்டோட கல்யாணி யாருன்னு உனக்கு தெரியாது, கிறிஷோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ரோஹிணி காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து ரோஹிணியை பார்த்து சிரிக்கிறாரு. அப்ப கோவமான ரோஹிணி என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே மனோஜ் கிட்ட வந்து ஒரு அரவணை விடுறாங்க. விட்டோடனே என்ன ரோஹிணி என்ன பண்ற அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து அப்படியே பயத்துல பார்த்து நடுங்குறாரு. நான் தான் சொல்றேன் இல்ல நான் ரோஹிணி இல்ல கிறிஷோட அம்மா, என் பையனை பாக்குறதுக்காக ரோஹிணி உடம்புல வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே ரோஹிணி சொன்னோட நம்ம தற்கொலை மனோஜும் வந்து அதை வந்து நம்பிட்டாரு. நம்பி அப்படியே பயந்து போய் அங்க உட்கார்ந்துருக்காரு. ஒரு மூலையில ஒடுங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. என்னடா பயப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆமா பின்ன இப்படி வந்து நின்னா பயப்படாம என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாரு. நான் இப்படி எல்லாம் அடிக்கடி எல்லாம் வரமாட்டேன், ஆனா நான் சொல்றதை நீ செய்யல அப்படின்னா வருவேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. என்ன செய்யணும் உடனே சொல்ல நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனிமே கிறிஷ வந்து உன் புள்ள மாதிரி நீ பாத்துக்கணும். முத்து மீனாவும் எப்படி கிறிஷ வந்து பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி நீயும் பாத்துக்கணும். இல்ல அப்படின்னா இப்படி அடிக்கடி வந்து உன்னை மிரட்டுவேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. அப்ப அதை பார்த்து பயந்து போன மனோஜ் கண்டிப்பா நான் பண்றேன், கண்டிப்பா பண்றேன், இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க இப்ப வந்து கிறிஷ் வந்து தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ அங்க போய் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுற, உன் பாசத்தை அவனுக்கு காட்டுற. அது மட்டும் இல்லாம இனிமே டெய்லி அவன் இங்க உனக்கும் ரோஹிணிக்கும் பக்கத்துல தான் படுப்பான். அதுக்கும் நீ எதுவுமே சொல்லக்கூடாது, அவங்கிட்ட வந்து பாசமா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க ரோஹிணி. அதை கேட்டோடனே மனோஜ் வந்து கண்டிப்பா நான் பண்றேன், இப்பவே பண்றேன், இப்பவே போய் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அங்க போயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு ஊட்டி விடுறாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அப்பதான் வந்து பார்த்தோம்னா விஜயா வந்து அங்க வராங்க. அங்க வந்து விஜயா என்ன மனோஜ் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா சும்மா இருங்கம்மா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து அவர் பாட்டு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு. விஜயா யோசிக்கிறாங்க ஏன்னாச்சு இவனுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ணாமலை உடனே சொல்றாரு அவன் நல்ல விஷயம் தானே பண்ணிட்டு இருக்கான், அவன் இத்தனை நாள் கிறிஷ வந்து கண்டுக்கிறதே கிடையாது. இப்ப அவனுக்கு ஏதோ திடீர் பாசம் வந்துடுச்சு, அதுக்காகத்தான் கிறிஷும் போய் இவனுக்கு பக்கத்துல படுத்திருக்கான். கிறிஷுக்கு இவனை ரொம்ப பிடிக்குது, இவனுக்கும் இப்ப கிறிஷ பிடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா முத்துக்கு ஒரே சந்தேகம் என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. மீனாக்கு புரிஞ்சு போச்சு ரோஹிணி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ரவியும் யோசிக்கிறாரு என்னடா இது சொத்து பிரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா இப்ப திடீர்னு இவ்வளவு பாசம் காட்டுறான், இவன் இப்படி பண்ற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பக்கம் ஸ்ருதி வந்து பரவாயில்லையே மனோஜ் வந்து குயிக்கா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன் அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா விஜயாவால வந்து இதை தாங்கவே முடியல. விஜயா செம்ம காட்ல இருக்காங்க. அப்படியே ரோஹிணியை பார்த்து என்னடி நடக்குது அப்படின்ற மாதிரி அசைவுல வந்து கேக்குறாங்க. ரோஹிணியும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அப்படியே இந்த சீன் முடியுது. மனோஜ் வந்து கிறிஷ் கிட்ட வந்து சொல்றாரு, கிறிஷ் நீ நைட் வந்து என் கூட வந்து படுத்துக்க அப்படின்ற மாதிரி கிறிஷ வந்து கூட்டிட்டு போறாரு. விஜயாக்கு வாயத்துல இருந்து பேசவே முடியல. ஏன்னா அண்ணாமலை வந்து பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்காரு. அதனால விஜயா வந்து வாயை மூடிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவளாச்சும் ஏதாவது சொல்லலாம் இருந்தா இவளும் பேசாம இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ரோஹிணி தான் கிறிஷ வந்து அப்படியே தோல்ல கையை போட்டு கூட்டிட்டு போறாங்க. இது என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கு. இருந்தாலும் மனோஜ் வந்து கிறிஷோட சேர்ந்துட்டாரு அப்படின்ற சந்தோஷமும் இருக்கு. அப்போ வந்து ரோஹிணி வந்து நைட் படுத்து இருந்துட்டு யோசிக்கிறாங்க, நான் வந்து கொஞ்சம் பேசுனதுக்கே இப்படி விஷயங்கள் நடக்குது, நான் எப்பயுமே இப்படி அமைதியா இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிற எந்த விஷயமே நடக்காது. அதனால கண்டிப்பா வந்து இனிமே வந்து கொஞ்சம் பேச வேண்டிய இடத்துல பேசணும் தான் போல இருக்கு. ஏன்னா மீனாவும் சொன்னாங்க நான் பேசாம இருக்கிறதா இங்க பிரச்சனையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால இனிமே பேசணும். ஆன்ட்டியும் எதுவும் சொன்னாலும் நான் உடனே வந்து சில விஷயங்களுக்கு ரிப்ளை பண்ணணும், இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து யோசிக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள காட்டுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்வதியும் சிவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அன்னைக்கு கண்டென்ட் எடுக்கிறதுக்காக சிவ் வந்து பார்வதிக்கு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுக்குறாரு. அப்ப அந்த ஸ்கிரிப்ட பார்த்த பார்வதி வந்து வாசிச்சிட்டு இருக்காங்க. வாசிச்சிட்டு இருக்கும் பொழுது அப்படியே சிவ்கிட்ட கேட்கறாங்க, சிவ் இந்த விஜயா பண்றது எனக்கு சரியாவே படல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்றாங்க பாரு அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதுக்கு வந்து பார்வதி வந்து சொல்றாங்க, இல்ல நம்ம வீட்டுல வந்து எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், எங்களால எத்தனை குழந்தைங்க வந்து நல்லா இருக்காங்க, எத்தனை பேர் வந்து நம்ம கதையை கேட்கறாங்க, எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை வந்து மாத்தி இருக்கோம் நம்ம கதைகளால. அப்படி இருக்கும்போது இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கிற இந்த வீட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிறிஷ் அந்த சின்ன பையனை வந்து வீட்டை விட்டு எப்படி துரத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம விஜயாவும் சிந்தாமணியும் ரோஹிணியும் வந்து இங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு சரியாவே படல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து சிவும் சொல்றாரு, ஆமா நீங்க சொல்றது சரிதான், ஆனா மாஸ்டர் கிட்ட வந்து இதை எப்படி எடுத்து சொல்றது, அவங்க நம்ம எல்லாம் சொன்னா கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு சிவ். அதுக்கு வந்து பார்வதி வந்து சொல்றாங்க, கேட்க மாட்டாதான், பட் இருந்தாலும் இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு நீங்க அவங்க பையன் முத்து கிட்ட இதை பத்தி சொல்லலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்றாங்க.
கூடிய சீக்கிரம் இதை பத்தி முத்துக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பார்வதி. அப்படியே இவங்களுடைய கண்டென்ட் போயிட்டு இருக்கும் போதே அப்படியே வீட்டை காட்டுறாங்க. வீட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜயா காலையில எழுந்திரிச்சோடனே வந்து உடனே வந்து மனோஜ் இங்க வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி மனோஜை வந்து தனியா கூட்டு போறாங்க. அப்ப வந்து மனோஜ் கிட்ட வந்து கேக்குறாங்க, நீ ஏன்டா இப்படி நடந்துக்கிற, நீயும் நம்ம வீட்டுல இருக்க மத்தவங்க மாதிரியே பண்ணிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் திடீர் மாறுற, இப்படி ஏன் இப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, அம்மா ஒரு விஷயம் நடந்துச்சுமா, அதை நீ சொன்னா நம்பவே மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்றாரு மனோஜ். என்னடா விஷயம், என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இந்த செத்து போன கிறிஷோட அம்மா இருக்காங்கல்ல, ஆமா அவ அவ என்ன பண்ண உனக்கு அப்படின்ற மாதிரி பயத்திலே கேக்குறாங்க விஜயா. இல்லம்மா ஏன் பயப்படுறீங்க, கொஞ்சம் இருங்க நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லடா எனக்கும் அதை பத்தி ஒரு விஷயம் பேசணும் நானும் அப்படின்னு. சார் நீங்களே சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வந்து விஜயா வந்து சொல்றாங்க, இல்ல அந்த சின்ன பையன் கிறிஷ் வந்து அன்னைக்கு நைட் நான் வந்து தண்ணி எடுக்க போகும்போது அந்த சேர்ல உட்காந்து ஆடிட்டு இருந்தான். அப்படியே பார்க்க பேய் மாதிரி குட்டிச்சாத்தான் மாதிரி இருந்தாரு. பார்க்கவே பயம் வந்துருச்சு. அப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா சிந்தாமணி கிட்ட அதை பத்தி பேசும்பொழுது சிந்தாமணி வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த பையனோட அம்மா வந்து அல்பாயுஸ்ல போனதால அவங்க வந்து இப்ப பையனை பாத்துக்கிறதுக்காக இங்க வந்து அவருடைய உடம்புல வந்து பூந்திருக்கா அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சொன்னாங்க. கேட்டோடனே எனக்கு அள்ளு விட்டுருச்சு, அப்படி பயத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அம்மா இப்ப அது ஷிஃப்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொன்னாரு. என்ன ஷிஃப்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேக்குறாங்க. இல்லம்மா இப்ப அந்த ஆவி நம்ம ரோஹிணி உடம்புல பூந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி சொன்னோட அப்படியே விஜயா நெஞ்சில கைய வச்சுட்டு அப்படியே உட்கார்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி. ஆமாமா அதனாலதான் நேத்து வந்து நான் அப்படி நடந்துகிட்டேன், என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேக்குறாங்க. இல்லம்மா நேத்து நான் வீட்டுக்கு வர என்ன வந்து ரோஹிணி ரொம்ப மரியாதை இல்லாம வாடா போடான்னு சொல்லி அப்படி பேசிட்டு இருந்தா. நான் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, பயத்துல என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நான் ரோஹிணி கிடையாது கல்யாணி கிறிஷோட அம்மா அப்படின்னு சொன்னா. நான் பயந்தே போயிட்டேன். அதுக்கு பிறகு அவ சொன்னா, என் பையனை வந்து நீ கவனமா பாத்துக்கணும், அவனுக்கு வந்து நீ பாசம் காட்டணும், இப்படி எரிஞ்செறிஞ்சு விழக்கூடாது அவனை கண்டாலே, அது மட்டும் இல்லாம உன் கூட தான் அவன் நீ படுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாமா. நான் அந்த பயத்துல தான் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாரு. அப்ப வந்து விஜயா சொல்றாங்க, இப்பதான் புரியுதுடா நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு, நானும் பயந்தே போயிட்டேன், நீ வந்து மாறிட்ட போல இருக்குன்னு. அவன் தான் முத்து வீணா கூட நல்லா ஒட்டா தானே இருக்கான், அவங்க அம்மா ஏன் வந்து அதை விட்டுட்டு உங்க கூட இருக்கணும் அப்படின்னு கேட்கறா அப்படின்னு புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜயா. அதுதான் எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாரு. அப்படியே விஜயா கேக்குறாங்க, இப்ப வந்து ரோஹிணி நார்மலா தானே இருக்கா, இப்ப வந்து அந்த ஆவி அவ உடம்புல இல்ல தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இல்லம்மா நான் வந்து கிறிஷோட ஒழுங்கா நடந்துக்கல அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆவி வருமா, மத்தபடி வராதான் அப்படின்ற மாதிரி நேத்து தான் அந்த ஆவி வந்து சொன்னிச்சு அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாரு. அப்ப வந்து விஜயா வந்து பிளான் பண்றாங்க, ஓகே இப்ப ரோஹிணியை கூட்டிட்டு போய் பார்வதி வீட்டுல அடுத்த பிளான போடுவோம் அப்படின்ற மாதிரி சிந்தாமணியை வர சொல்லிட்டு ரோஹிணியை வர சொல்லிட்டு அப்படியே வந்து பார்வதி வீட்டுக்கு போறாங்க. ரோஹிணிக்கு அறவே பிடிக்கல, இருந்தாலும் இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக ரோஹிணி வந்து அங்க போறாங்க. அங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்த பார்வதி வந்து இவங்களை கண்டோட அப்படின்னு சொல்லி மூஞ்சி திருப்பிட்டு அவங்க பாட்டுக்கு மேல போயிட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தோம்னா சிவு வந்து கூடவே போயிடுறாரு கேமராவை எடுத்துக்கிட்டு. அப்போ வந்து சிந்தாமணி கேக்குறாங்க, என்னங்க என்னாச்சு, எதுவும் புது பிளான் எதுவும் போட போறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல ஆல்ரெடி போட்ட பிளான் தான் இப்ப மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அந்த கல்யாணியோட ஆவி இத்தனை நாள் வந்து கிறிஷ் உடம்புல இருந்தது இப்ப ரோஹிணி உடம்புக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே சிந்தாமணி உடனே ரோஹிணியை பார்த்து பயந்து 2 ஸ்டெப் பேக் போயிடுறாங்க. ஐயோ ஆண்டி இப்ப இல்ல அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து விஜயா சொல்றாங்க, ஆமா அந்த தைரியத்துல தான் நான் கூட்டிட்டு வந்தேன், இப்ப இல்ல. மனோஜ் வந்து எப்ப கிறிஷோட ஒழுங்கா பழகாம கிறிஷ வந்து பார்த்தாலே எரிஞ்சு விழுந்து கண்டுக்காம இருக்கானோ அப்ப மட்டும் தான் அந்த ஆவி வருமா, மத்தபடி வராதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பாடா அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்றாங்க. அப்படி வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வந்து இப்ப ரோஹிணி உடம்புலே வந்துருச்சு, அடுத்து யார் உடம்புல வரும் அப்படின்னு தெரியாது, என் உடம்புல எல்லாம் வந்துச்சுன்னா நான் தாங்க மாட்டேன், என் புருஷ உடம்புல வந்துச்சு அப்படின்னா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி நான் கிறிஷ படத்துல பாடுக்கு என்ன போட்டு அடின்னு அடிக்கும் அந்த கல்யாணி, அதனால இதுக்குதான் முடிவு கட்டணும், நல்ல ஒரு சாமியார சொல்லுங்க, நாங்க வந்து வீட்டுல ஒரு பூஜையை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. இது நம்ம எல்லா பிளானையும் குழப்பிடும் அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு புரிஞ்சிருச்சு. உடனே வந்து ரோஹிணி வந்து மறுபடியும் வந்து அந்த கல்யாணி வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து ஏய் என்னடி பண்றீங்க ரெண்டு பேரும், என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னது இது ரோஹிணி என்னமா பேசுற அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து கேக்குறாங்க. விஜயாக்கு புரிஞ்சிருச்சு பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி விஜயா வந்து 2 ஸ்டெப் பேக் போய் அந்த பக்கம் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேர்கிட்டே சொல்லிட்டேன், இனிமே இந்த சாமியார கொண்டு வரேன், கிறிஷ வீட்டை விட்டு துரத்த போறேன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து மிரட்டுறாங்க. என்னடி மிரட்டுற அப்படின்ற மாதிரி அவர் மூளையில இருந்து ஒளிஞ்சிருந்து விஜயா வந்து கத்துறாங்க. அப்ப வந்து என்ன எதுனாலும் நேரா வந்து பேசி என்ன ஒளிஞ்சிருந்து பேசுற அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து விஜயா மேல இருக்க கோவத்தை எல்லாத்தையும் அந்த இடத்துல கொட்டிட்டு இருக்காங்க. அப்ப விஜயா வந்து முன்னுக்கு வர அப்படியே ஒரு அரவணு விடுறாங்க விஜயாக்கு ரோஹிணி. அதாவது பழைய பகை எல்லாத்தையும் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி பேய சாட்டா வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறுத்து அப்படின்னு சொல்லி சிந்தாமணி ஸ்டாப் பண்றாங்க. சத்தம் கேட்டு பார்வதி மேல இருந்து ஓடி வராங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டு ஓடி வராங்க. அப்ப வந்து ரோஹிணி வந்து அப்படியே மயங்கி விழுகிறாங்க. அப்பாடா போயிட்டாளா அப்படின்ற மாதிரி சிந்தாமணியும் விஜயா வந்து சொல்லிக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து கேக்குறாங்க. ஏய் நீ வீடியோ தானே பண்ணிட்டு இருந்தப்போ எதை பாரு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து பார்வதியை வந்து துரத்தி விடுறாங்க. ஏதாவது பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுதான் நாளைக்கு எபிசோட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். எங்களுடைய இந்த
ப்ரொடிக்ஷன்ஸ், அதாவது விஜயா வந்து ரோஹினிட்ட செமத்தியா வாங்குற இந்த ப்ரொடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கூட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரொடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.